பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். முக்கியமாக இன்றைக்கு சகோதரிமார்கள், எல்லா பெண்கள், குட்டி பெண்கள், வாலிப பெண் பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாருக்கும் விசேஷமான வாழ்த்துக்கள். ஏன் தெரியுமா? இன்றைக்கு சர்வதேச மகளிர் தினம். பெண்களுக்கான ஒரு முக்கியமான நாளாக அதை குறித்திருக்கிறாங்க. பெண்கள் சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமானவர்கள். அதாவது நீங்கள் ஆண்கள் உயர்ந்தவங்க, பெண்கள் தாழ்ந்தவங்க, இந்த மாதிரிலாம் கிடையாது. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் சரி சமம்தான். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால பெண்கள் முக்கியமாய் கருதப்பட்டவர்கள். பெண்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்களுக்கு ஏற்ற துணையே பெண்கள் தான். ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கிட்டு அவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேணுமேன்னு சொல்லி ஏவாளை உண்டாக்கினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ எந்த ஆண்களும் உணர்ந்து கொள்ளணும், எனக்கு ஏற்ற துணை, என் லைஃப்பில் ஹெல்ப் பண்ண, உதவி செய்ய, என்னை கவனித்து கொள்ள, என்னை பராமரிக்க, எனக்கு ஏற்ற துணையாக இருந்த உதவி செய்ய, எனக்கு சரிசமமாக இருந்த என்னை நடத்த எனக்கு ஒரு துணையாக மனைவியை தந்திருக்கிறார். அப்படிதான் நினைக்கணும். இதில் நம்ம மறந்து விடாதபடி அவர்களை கனப்படுத்தணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. பெண்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நீதிமொழிகள் 31:10 ஆண்டவர் சொல்லுகிறார், குணசாலியான ஸ்திரியை, குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. முத்து கடல்ல சிப்பிகளை தேடி கண்டுபிடிச்சு எழுத ரொம்ப விலையேற பெற்ற முத்தெல்லாம் இருக்குது. ஒரு குணசாலியான பெண் அதை விட விலையேற பெற்றவள். அவங்க அவ்வளோ முக்கியமாக வேத வசனம் அவளை சொல்லுகிறாரு. அப்போ நீங்கள் குணசாலியான பெண்ணாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். குணம்தான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் மனிதர் பல படிப்பு தான் முக்கியம், அழகு தான் முக்கியம், அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம், அப்படி இல்லாட்டா அவ்வளோதான், அப்படிலாம் பேசுவாங்க. ஆண்டவர் சொல்றார், என் மகளே, குணம், உனக்குள்ள இருக்கிற நல்ல குணம், நல்ல சுபாவம், அதுதான் முக்கியம். அதை வைத்து தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நீங்க பாருங்களேன், இயேசுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதே, ஒரு கன்னியின் வயிற்றில் இயேசு பிறப்பார் என்பதாக முன்னக்கூட்டியே சொல்லப்பட்டாரு. அதனால இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற இந்த பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் கடவுள் நம்ம மூலமாக பிறப்பார் என்று சொல்லி காத்திருப்பாங்களாம். ஆனால் இயேசுடைய தாயாகிய மரியாள், கன்னி மரியாள், அவங்கள கர்த்தர் தெரிந்து கொண்டு அவங்க மூலமாக இந்த உலகத்திற்கு குழந்தையாய் அவதரித்தார். நீ யோசித்து பாருங்களேன், மரியாள் அந்த காலத்தில் ஒரு வாயாடியாக இருந்திருந்தா ஆண்டவர் அவங்களை தெரிந்தெடுத்திருப்பாரா? அவங்க எப்பவுமே செடுமூஞ்சா இருந்து கோவப்படுறவங்களா இருந்தால் தெரிந்தெடுத்திருப்பாரா? அவங்க எப்பவும் அடுத்த ஆளை பற்றி புறங்கூறிக்கிட்டே இருக்கிற ஆளாக இருந்தால் தெரிந்தெடுத்திருப்பாரா? போகிற இடம்லாம் சண்டை, தண்ணி எடுக்க போனால் சண்டை, வெளியில் போனால் சண்டை, இது மாதிரி இருக்க அப்படிப்பட்ட பெண்ணை தெரிந்தெடுத்திருப்பாரா? யோசித்து பாருங்க. அப்போ இந்த மாதிரி சண்டை போடுற, முறுமுறுக்கிற, அடுத்த ஆளை காயப்படுத்துகிற பெண்ணாக இருந்தால் தெரிந்தெடுத்திருப்பாரா? இல்லைல்ல. அப்போ அமைதியான ஒரு பெண். அந்த ஊரில் போய் கேட்டால், இந்த ஊரில் யாருங்க நல்ல குணமுள்ள பிள்ளைன்னா மரியாள் தாங்க. ரொம்ப அமைதியான பெண், சாந்தமாக பேசுவா, எப்பவும் சிரித்த முகத்தோடு இருப்பாள், யாரையும் காயப்படுத்த மாட்டாள், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த நடக்கிற ஒரு நல்ல பிள்ளை, எல்லாருக்கும் உதவி செய்கிற குணமுள்ள பிள்ளை அப்படின்னு அவருடைய நல் குணத்தை சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் ஆண்டு தெரிந்தெடுத்திருப்பார். அப்போ உங்களை குறித்து ஆண்டு சாட்சி சொல்லணும்ல, என்னுடைய மகள் நல் குணசாலி, நல்ல குணங்கள் என் மகளுக்குள்ள இருக்குது, அதனால இந்த மகளோட நான் இருக்கிறேன்னு சொல்லணும்ல. சண்டை போடுறது, முறுமுறுக்கிறது, எப்பவும் அடுத்த ஆளை பற்றி பேசுறது, சுயநலமாகவே இருப்பது, இந்த மாதிரிலாம் இருந்த ஆண்டவர் எப்படிங்க உங்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்போ நற்குணசாலியாக இருக்கணும். ஆண்டவர் குணசாலியான ஒரு பெண்ணாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுக்கு தான் என்னை உண்டாக்கிறீங்க, ஸ்பெஷலாக என்னை சிருஷ்டித்திருக்கிறீங்க, நான் அப்படி இருக்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். என் குடும்பத்தில், என் பெற்றோருக்கு, என் கணவருக்கு அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு, நான் சமுதாயத்திற்கு நல்ல
ஒரு சாட்சியாக இருந்து மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் என்று சொல்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் அந்த மாதிரி சுபாவத்தை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, நான் நற்குணசாலியாக இருக்கணும் ஆண்டவரே, நல்ல குணங்கள் எனக்குள்ளே காணப்படணும், சாட்சியான வாழ்க்கை வாழணும், என் குடும்பத்துக்கு என்னை ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னை ஸ்பெஷலாக நீங்கள் சிருஷ்டித்திருக்கிறீங்க, அதற்கு என்னை ஒப்பு கொடுத்து கொள்ளுகிறேன். என்கிட்ட இருக்கிற தவறான குணங்கள், கோபம், எரிச்சல், சண்டைகள், ஆண்டவரே சுயநலம், இந்த மாதிரி சுபாவங்கள் எல்லாம் மாற்றி அமைதி, சாந்தம், நல்ல குணங்களை எனக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா சகோதரிமார்கள், குட்டி பிள்ளைகள், வயதானவங்க, பெண்களுக்காக ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி ஜெபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, சுகபலன் கொடுங்க, நல்ல குணங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.